என் அன்பு வணக்கம். ஸோ இந்த அடை தோசைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அரை கிலோ ரவைனா ஒரு 4.5 5 டம்ளர் வரும். இந்த ஏன் அரை கிலோ நான் பண்ணுறேன்னா, இந்த அரை கிலோ ரவையில் போட்டு நம்ம அடை தோசை பண்ணோன்னா ஒரு 4 பேர் நல்லா தாராளமாக திருப்தியாக சாப்பிட முடியும். ஸோ அதை நான் தட்டிக்கிறேன். அரை கிலோ ரவையை போட்டாச்சு. இந்த ரவை வந்து நான் வறுத்த ரவையை வாங்கிட்டு வந்ததுனால நான் வறுக்கலை. நீங்கள் வறுக்காத ரவையை வாங்கிட்டு வந்தால் லைட்டாக வறுத்துக்கோங்க. அதாவது அந்த வறுக்கும் போது அந்த ஃப்ளேவர் வரும் பார்த்தீங்களா, அதுவே போதுமானது. இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகணுன்ற இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதில் இருக்க ஒரு வாடை வெளியேறணும், அவ்வளோதான். ஸோ அது போட்டாச்சு. இப்போ அரை கிலோ போட்டிருக்கோம்ல, இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ தயிர் போட்டிருக்கணும். 1/4 கிலோ தயிர்னா 200 கிராம் பாக்கெட்டாக கிடைக்குதுன்னா 200 கிராம் போடுங்க. 50 கிராம் கம்மியாக போடுறதுனால ஒரு தப்பும் இல்லை. அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு தூளை நான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு, அது என்னன்னா, நம்ம ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் சட்னி பண்ணோம்ல, அதை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது இருக்காது, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன காரமாக இருக்கிற சட்னி, ஒரு தக்காளி சட்னியோ இல்லை கார சட்னியோ எதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இல்லை எந்த சட்னியுமே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் இதை சேர்த்துக்கிறேன். ஒரு டொமேட்டோவில் இருக்க டேங்கினஸ்ஸு இதில் எல்லாமே இருக்குது. அந்த சட்னியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தண்ணி அளவு ரவையை பொறுத்த வரைக்கும், ரவைக்கு ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணியோட அளவு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு 2 டம்ளர் தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு அது கூட அதிகமாக கூட தேவைப்படலாம். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரை மணி நேரம் விட போகிறோம்ல, அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த அரை மணி நேரத்தில் இந்த ரவை இருக்கிற மாய்ஸ்சர்ஸ்லாம் உறிஞ்சி இன்னும் கட்டியாகும். ஊற்றுறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் பண்ணுவோம். இன்ஸ்டன்ட்டுன்னு சொன்னீங்க, அப்போ உடனே தானே ஊற்றணும், அரை மணி நேரம் கழிச்சு ஊற்றணும்னு சொன்னீங்க. இப்போவே தாலி போட்டு வெங்காயம்லாம் போட்டு இஞ்சி போட்டு நம்ம ஊற்றலாம், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அரை மணி நேரம் ஊற்றி கழித்து ஊற்றினா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வேணும்னு. ஸோ அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ரவையும் அந்த வாட்டர்லாம் நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெட்டி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தையும் ஒரு 1/2 இன்ச் இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தாளிப்பு போடுறதுக்கு கரண்டியை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம தாளிப்புக்கு தேவையானது எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகையும் 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் நான் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். ஓகே, இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இந்த ஆனியன்லேருந்து க்ரன்ச்சினஸ்ஸு, அப்புறம் இந்த பருப்போட பைட்னஸ்ஸு, இதெல்லாம் சேர்த்து அதோட சாப்பிடும்போது ஒரு வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், கரெக்டான பதத்தை காட்டிடுறேன் தண்ணி ஊற்றுறதுக்கு. ஸோ அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டு காட்டுறேன். அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த தோசையை இப்படி ஊற்றிக்கலாம். இது குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் குக் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகும்.
நான் இந்த உணவில் மட்டும் இல்லை எல்லா உணவுலையும் சேர்ப்பேன். ஏன் இவர் மிளகு எல்லா உணவுலையும் சேர்க்குறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்னு வீடியோ இருக்கும், அதை போய் பாருங்கள். நீங்கள் ஆச்சரியப்பட்டு நீங்களும் சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா என்னது பிடிச்சிருக்குல்ல, அப்போது ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.